எங்கள் பல கோடி. துறையெல்லாம் கடந்தவனே, உன் துணை ஒன்றை நாம் தேடி இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி. துறையெல்லாம் கடந்தவனே, உன் துணை ஒன்றை நாம் தேடி. மறைபொருளானவனே, உன்னை மனங்களில் சிறை வைத்தோ. மறைபொருளானவனே, உன்னை மனங்களில் சிறை வைத்தோ. குறையுள்ள கோவிலிலே உன்னை கொண்டு நாம் குடி வைத்தோ. இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி. துறையெல்லாம் கடந்தவனே, உன் துணை ஒன்றை நான் தேடி. இன்றைய திருப்பலியானது பிரீத்தி இவாஞ்சலின் பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும், பாத்திமா மேரி சாம்ராஜ் குடும்பத்தார் தங்களுடைய 26வது ஆண்டு திருமண நாளை குடும்பத்தோடு நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். மரியா ஜெனிட்டா பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும், மேலும் கிளாரா குழந்தைசாமியுடைய ஆன்மீக பாட்டிக்காக ரெக்ஸ் சாஜு குடும்பத்தார் திருப்பலிப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். ஜோசப் ராயல் சாமியுடைய ஆன்மீக பாட்டிக்காகவும், சிஸ்டர் ஹிருதய மேரி அவருடைய ஆன்மீக பாட்டிக்காகவும், திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆன்மீக பாட்டிக்காகவும், லாசர் நீக்ரூஸ் அவருடைய ஆன்மீக பாட்டிக்காகவும், சாலமன் தம்பராஜ் 4ஆம் வருட ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் ஸ்னேகா ஆண்டோனியா இன்றைய நாளிலே திருமுழுக்கு, திருவிருந்து மற்றும் உறுதி பூசல் இந்த 3 திருவிழு சாதனங்களை பெறுகின்றார். இந்த குடும்பத்திற்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்வை தீர்மானிக்கிறது. நம்முடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருந்தால், நாம் சிந்திப்பவை நல்லவையாக இருந்தால், நம்முடைய வாழ்வும் நல்லதாக வளமானதாக மாறும் என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நம்முடைய வாழ்விலே நல்லது நினைக்க, நல்லது செய்ய தவறிய அந்த நேரங்கள், நம்முடைய எண்ணங்கள் நல்ல தூய ஒரு தெளிவான சிந்தனைகளாக இல்லாமல் வாழ நினைக்கிற அந்த தருணங்களை எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். எப்போதுமே நல்ல எண்ணங்களோடு நம்முடைய வாழ்விலே நம்முடைய பயணம் கடவுளை நோக்கிய பயணமாக அமைய இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு வேண்டுவோம். திருப்பலியிலே நாம் தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்களை ஏற்று மன வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடுமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கொடுக்க வேண்டிய கூலியை பிடித்து கொண்டீர்கள். அவ்வேலையாட்களின் கூக்குரல் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5:1-6 முடிய. செல்வர்களே, சற்று கேளுங்கள். உங்களுக்கு வரப்போகும் இந்நிலையை நினைத்து அலறி அழுங்கள். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று. உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டு விட்டன. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து விட்டன. அந்த துருவே உங்களுக்கு எதிர்ச்சான்றாக இருக்கும். அது நெருப்பு போல் உங்கள் சதையை அழித்துவிடும். இந்த இறுதி நாட்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே, உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாட்களுக்குரிய கூலியை பிடித்து கொண்டீர்களே, அது கூக்குரலிடுகிறது. அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள். கொல்லப்படும் நாட்களுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுத்து வைத்திருக்கிறீர்கள். நேர்மையானவரை குற்றவாளிகள் என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர்கள் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் ஈடேது சொல்.
அளவில்லா அறிவு தீரன் அன்புக்கு ஈடாகுமா? அளவில்லா அன்பு தீரன் அன்புக்கு ஈடாகுமா? மழை பெயர் விசுவாசமும் அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல்? உள்பொருள் வழங்கும் தன்மை அன்புக்கு ஈடாகுமா? உள்பொருள் வழங்கும் தன்மை அன்புக்கு ஈடாகுமா? என் உடல் எரிப்பதுமே அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல்? அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விலையேது சொல்? அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல்? அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 வாழ்வுதரும் இறை வார்த்தைகள் 41 முதல் 50 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச்சேவருடைய கழுத்தில் ஒரு எந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளி விடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்திலே விழச் செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலைவாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள்.
நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணுடையராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. ஏனில் பலி பொருட்கள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர். உப்பு நல்லது, ஆனால் அந்த உப்பு உவப்பற்று போனால் எதை கொண்டு உவப்புள்ளாக்குவீர்கள்? நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள், ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம்முடைய எண்ணங்கள் தான் நம்மோருடைய வாழ்வையும் தீர்மானிக்கிறது. 1920 ஆண்டு பத்திரிகையிலே ஒரு செய்தி இவ்வாறு வருகிறது. அந்த செய்தியிலே ஜோசப் ராட்சிங்கர் என்ற 42 வயது ஆண்மகனுக்கு மணமகள் தேவை என்பதுதான் அந்த செய்தி. சில நாட்கள் கழித்து அதே பத்திரிகையிலே மரியா என்ற பெண்ணுக்கு மணமகன் தேவை என்ற செய்தி வருகிறது. அந்த செய்தியை இருவரும் பார்க்கிறார்கள், இருவரும் திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள். இந்த இருவரும் முதிர் வயதிலே திருமணம் செய்து கொள்ளுகிறார்களே, இந்த தம்பதிக்கு குழந்தை பிறக்குமா? குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தையின் நிலை என்ன என்று ஒவ்வொருவரும் பல்வேறு விதமாக பேசினார்கள். ஆனால் இந்த தம்பதிகள் இறை நம்பிக்கையிலும் இறை பிரசன்னத்திலும் நிலைத்திருந்தார்கள். அவளுக்கு 3 குழந்தைகள் பிறந்தது. அதில் ஒருவரை குருவாக அனுப்பினார்கள். பின்னாளில் அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு திருச்சபையை வழிநடத்தக்கூடிய திருத்தந்தையாக அவர் திருநிலைப்படுத்தப்படுகிறார். அவருடைய பெயர்தான் 16ஆம் பெனடிக்ட், நம்முடைய முன்னாள் பாப்பரசர். அந்த முதிர் வயதில் தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்குமா? அப்படியே பிறந்தாலும் அவருடைய நிலை என்ன என்று பேசியவர்கள் அவருடைய குழந்தை திருத்தந்தையாக மாறியதை அவர்களே அவருடைய கண்கால் பார்க்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நம்முடைய எண்ணங்கள், கடவுளிடம் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை அந்த சூழ்நிலையை சாதமாக கண்டிப்பாக மாற்றக்கூடும். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்போம். இது முடியாது, நடக்காது, நடக்க வாய்ப்பே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படி நினைக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு ஒளி, ஏதாவது ஒரு மனிதர், ஏதாவது ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக புரட்டி போட்டிருக்கும். அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் நம்முடைய எண்ணங்கள். நம்முடைய எண்ணங்கள் நன்றாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். நம்முடைய வாழ்விலே எண்ணங்கள் மிக முக்கியத்துவம் பெறுகிறது. எண்ணங்கள் தான் நம்முடைய செயல்களாக உருமாற்றம் அடைகிறது. நாம் நல்லதை என்கிறது பொழுது நம்முடைய செயல்பாடுகளும் நல்லதாக மாறுகிறது. நம்முடைய எண்ணங்கள் தீமையானதாக இருக்கிற பொழுது நம்முடைய செயல்பாடுகளும் தீமையானதாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், நம்முடைய உடல் உறுப்புகள் நம்மை பாவத்திலே விழச் செய்தால் அவற்றை வெட்டி எறிய வேண்டும் என்று இயேசு ஆண்டவர் சொல்கின்றார். ஏனென்றால் உடல் உறுப்புகள் செய்கின்ற பாவங்கள் நம்முடைய ஆன்மாவை கரைப்படுத்துகிறது. இந்த ஆன்மா தான் நிலையானது. நாம் நினைப்போம், நம்ம பார்க்கக்கூடிய இந்த உடல் தான் நிலையான நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. நம்முடைய ஆன்மா தான் நிலையானது. அந்த ஆன்மா தூய்மையானதாக இருக்கிற பொழுது புனிதர்கள் கூட்டம் நம்மை பார்த்து ஆக மகிழும். ஆக நம்முடைய உடல் உறுப்புகள் தூய்மை பெற்றிட நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய எண்ணங்களை நாம் தூய்மையாக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாகிட நாம் நம்முடைய வாழ்வை இறைவனுடன் நாம் ஒப்படைக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நம்முடைய வாழ்விலே கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா அல்லது செல்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? நம்முடைய வாழ்வின் ஒப்பற்ற செல்வம் எது? நாம் நினைக்கிறோம் இந்த உலகத்திலே நாம் சேர்க்கிற செல்வங்கள், பணம், காசு இவைதான் நிலையானது, நிரந்தரமானது, இவைதான் கடைசி வரை நம்ம கூட வரும் நான் நினைக்கிறோம்.
யாராவது ஒருவர் இந்த உலகத்தை விட்டு செல்கிற பொழுது ஒரு குண்டூசியை நாம் எடுத்து செல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. எடுத்துகிட்டு போனதாக சரித்திரமும் கிடையாது. எத்தனை கோடி கோடியாக சம்பாதித்து வைத்திருப்பவர் கடைசியாக அவருக்கு இருக்கக்கூடிய, அவருக்கு சொந்தமானது என்ன? அந்த 6 அடி நிலம்தான். கடைசியாக நாம் எல்லோருமே அங்கே தான் செல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தை நாம் வாசிக்கிற பொழுது திருத்தூதர் யாக்கோபு ஒரு பயங்கரமான ஒரு சவுக்கடியை நம்ம எல்லாருக்குமே கொடுக்கிறார். இந்த இறை வார்த்தையை கேட்கிற பொழுது நமக்குள் ஒரு பயம் வரலாம். அதிலும் காசு வச்சிருக்கிறவங்க, பணக்காரர்கள், செல்வந்தர்கள், சேர்த்து வைத்திருப்பவர்களுக்கு ஒரு பயம் மனசுக்குள்ளே வரலாம். செல்வர்களே சற்று கேளுங்கள், உங்களுக்கு வரப்போகும் இழிநிலையை நினைத்து அலறி அழுங்கள். அப்பப்பா என்னென்ன வார்த்தை! அலறி அழுங்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் செல்வம் மக்கி போயிட்டு, உங்களுடைய செல்வம் மக்கி போயிட்டு, உங்கள் ஆடைகள் பூச்சிகளால் அரிக்கப்பட்டு விட்டன. இப்போ அலமாரில் 100 சாரி 50 சாரி வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் யோசிக்கணும். உங்களுடைய ஆடைகள் என்னாச்சு? அரிக்கப்பட்டு விட்டன. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து விட்டன. லாக்கரில் அதிகமாக பேங்கில் லாக்கரில் வச்சுருக்கோம்னா பல வருஷமாக போய் பார்க்கலன்னா என்ன சொல்கிற, உங்களுடைய பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து விட்டன. அந்த துருவே உங்களுக்கு எது சான்றாக இருக்கும்? அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்து விடும். இந்த இறுதி நாளில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கிறீர்களே, உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையால் கூடிய கூலியை பிடித்து கொண்டீர்கள், அது கூக்குரலிடுகிறது. இந்த உலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள். ஆக கொல்லப்படும் நாளுக்காக உங்களுடைய உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள். நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பிட்டு நீங்கள் கொலை செய்தீர்கள். எனவே அவர்கள் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. ஆக செல்வம் சேர்த்து வைத்திருப்பவருடைய அந்த அவலமான நிலையை இன்றைய முதல் வாசகத்திலே திருத்தூதர் யாக்கோபு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அன்புக்குள்ளே, நம்முடைய வாழ்வில் நாம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? செல்வத்துக்கா அல்லது கடவுளுக்கா? நம்முடைய வாழ்வின் ஒப்பற்ற செல்வம் யார்? இயேசுவே நம்முடைய வாழ்வின் ஒப்பற்ற செல்வம். இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்து நாம் வாழ்கின்றோமா? அன்புக்குரியவர்களே, தன்னுடைய 12வது வயதில் தன்னுடைய 12 வயது அனுபவத்தை ஒரு இளைஞர் இவ்வாறு எழுதுகின்றார். நான் போலியோ என்ற நோயினால் கடுமையாக பாதிக்கப்பட்டேன். என்னால் நடக்க இயலாது. ஒவ்வொரு வேலையும் செய்வதற்கு பிறரை சார்ந்திருந்தேன். என்னுடைய இளமை பருவத்திலே ஒரு நாள் நான் வீட்டில் இருந்த பொழுது என்னுடைய தந்தை கடைக்கு சென்றிருந்தார். அப்போது பயங்கரமான புயல் வீசியது. அவர் வருவதற்கு முன்பாக அந்த புயலின் தன்மை அதிகமானது. ஜன்னல் கதவுகள் எல்லாமே சேதமானது. என்னால் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல முடியவில்லை. எனக்கு அந்த இடத்தை விட்டு தப்பிப்பதற்கு மற்றவருடைய உதவி தேவைப்பட்டது. ஆனால் எனக்குள் ஒரு நம்பிக்கை, என் தந்தை கண்டிப்பாக வருவார், என் தந்தை கண்டிப்பாக வருவார், என்னை காப்பாற்றுவார். அந்த புயலின் தன்மையானது மெல்ல மெல்ல அதிகரித்தது. அந்த நிலைமை கட்டுக்குள் அடங்காமல் போனது. அப்படிப்பட்ட அந்த நேரத்திலே திடீரென்று ஒரு ஒளியை பார்த்தேன். அந்த ஒளி வழியாக என் தந்தை வருவதை கண்டேன். என்னை அவர் தோள் மேல் போட்டு என்னை பாதுகாப்பான இடத்திற்கு என்னை அழைத்து சென்றார். என்னால் நம்ப முடியவில்லை. என்னை காப்பாற்றியது என்னுடைய தந்தையா, என்னுடைய நம்பிக்கையா, நான் நினைத்த அந்த நேர்மறையான எண்ணங்களா? கடவுள் ஒருவரையும் கைவிடுவதில்லை. அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ப அவரவருக்கு கடவுள் தம்மை வெளிப்படுத்துகின்றார். அவரில் நம்பிக்கை கொண்ட எவருமே தோற்று போனதாக சரித்திரமே கிடையாது. கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவரோடு பயணிக்கின்ற எவருமே தோற்று போனதாக சரித்திரமே கிடையாது. அன்புக்குள்ளே, நம்முடைய வாழ்வில் நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? கடவுள் மேலா, செல்வத்தின் மேலா? இன்றைய தியான பாடல் அழகான பாடல். அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள், அவர் தான் எல்லாம். நம்முடைய வாழ்விலே கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? நம்முடைய வாழ்வு எல்லாவற்றையும் சேர்த்து கொடுக்குற கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? அல்லது நம்முடைய வாழ்விலே அழிந்து போகிற செல்வத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமா? நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களாக இருக்கிறது? நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். எனவே நல்லது நினைப்போம். நம்முடைய எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்களாக இருக்கட்டும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தோற்று போகிறது போல
நாம் தூண்டுகிற பொழுது இந்த வார்த்தையை சொல்லுங்கள், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். தொடர்ந்து சொல்லுங்கள். இது நடக்காது, முடியாது, எல்லாம் போயிடுச்சு, அப்படிப்பட்ட தருணத்தில் தொடர்ந்து சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வெற்றி கொடுப்பார். நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக உங்களுக்கு கொடுப்பார். எனவே இந்த நாளிலே நாம் இயேசுவை விட்டு நாம் முழுமையாக நம்புவோம். நம்முடைய வாழ்வின் ஒப்பற்ற செல்வம் இயேசுதான். நம்முடைய எண்ணங்களை சரி செய்து கொள்வோம். நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய வாழ்வை தீர்மானிக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு ஒப்பற்ற செல்வமாம் இயேசுவை நம்முடைய வாழ்விலை முழுமையாக பின்பற்றுவோம். ஆமேன். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உம்முடைய மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கு பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்று வாழும் எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பு கூறிய செயலும் ஆகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவது இருப்பதும் இல்லைதான் இந்த உடலோடு வாழ்க்கையில் உடைய பரிவரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடு அன்றி இப்பொழுது நிலை வாழ்வின் பிணையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம்மாவியாரின் நற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்று உண்டு என்று நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாமி நின்று உயிர்த்தெழ செய்தீர். ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தே தக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகம்
உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், என்றது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்க எண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்துள்ளனை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டிய நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியாவுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்கு ஊந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவரிடம் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். நம்முடைய வாழ்வில் மீசுதான் ஒப்பற்ற செல்வம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்வை தீர்மானிக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்க ஆண்டவருடைய அருளை கேட்போம். ஆண்டவர் சொல்லி தந்த அந்த சக்தி வாய்ந்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்தில் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்த மகிழ்வும் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் கொள்ளும் திருவிடலும் திருரத்தமும் என்னை நீதி திருக்கும் தண்டனைக்குள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என் உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். கையில் கொடுங்க. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்தமும் ஒருவரை காத்த நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமீன். கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா, என்னை நோக்கி வருவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா, என்னை நோக்கி வருவதே. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏணி தேவையில்லை.
என்னை நோக்கி வருவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா, என்னை நோக்கி வருவதே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. இல்லாமல் இறைவாகி மறைநூல் வழியாக கிறிஸ்துவுடைய மீட்பின் பிணையை பெற்றுக் கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். சேர்ந்து வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உமது ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.